கையில ஈஸியாக கொடுக்கலாம். மகாராணி இந்த வெள்ளம் முடிஞ்சதுல எல்லாம் அள்ளி கூடுதல் போடு, பஸ் கூட போடு. ஓடுறோம்பா, உட்காரணும்பா. ஒரு 500 ரூபா புண்ணா கிளம்பி முடிச்சா அப்படியே முட்டை அடுத்து அப்படியே முட்டை வேணுமா? தலை வெட்டலாமா? கை எத்தனை சகர்ணா வீட்டா சகர்ணா எவ்வளோ வேணாலும் கேளு. வீட்டா வீட்டா ஓட்டு வாங்கினா என்கிட்ட இருந்தாப்பா என்ன ஓட்டு வாங்கினா என்கிட்ட தெய்வான கவலை என்ன போக மாட்டேன். மோசம் அவனுக்கு தானா? ஆமாம் நான் செல்வனை கொஞ்சம் காசு அதிகமாக வாங்குறேன், நீ கம்மியாக வாங்குறேன். உங்க வந்துடுறேன். ஆமாம் நான் அதிகமாக வாங்குறேன்ப்பா. நீங்கள் கம்மியாக வாங்குறீன்ற தாத்தா தாத்தா மாசா தாத்தா மாசா தாத்தா வந்துடுறேன் வந்துடுறேன் தாத்தா வெயிட் பண்ணுதா அது ரொம்ப நாள் ஆகுங்க. என்ன போட்டுலாம் ஏன்னா 4 பக்கம் பிடிச்சலாம். அதுதான் நல்லா இருக்கும். நீ அப்பதான் உங்களுக்கு பிளாக் நடுவில் எலும்பு நானும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளாக் எடுத்தா ஈஸியாக இருக்கும். ஓகே அப்படியே வாண்ணா. ரொம்ப ஹார்டாக இருந்தா பேனாகத்தியில் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏமா போதுமா? கேரளா தரேன். அறுபது இருக்கா பார்த்துக்கோங்க. கொடுமா ஒரு 250 ரூபா கொடுமா. வாய்ப்பே கிடையாது. ஆஹா ஏமா 3 தான் பெருசா உனக்கு ஃபுல் எனர்ஜி டமால் டிமி வெட்டிக்கிறது தெரியுமா? பொறுமையாக வெட்டுற மீனே கிடையாது. ரெண்டு மண்டை கொடுக்கலாம். ரசம் வேணுமா என்ன வேணா? கருப்பு எடுத்து போடு. உள்ள இந்த கருவை பெரிய கருவு வெட்டின உள்ள இருக்க பாரு. கருவு உள்ள ஓகேண்ணா. ஓகே எடுத்துக்க. அதை ஒன்று எடுத்துன்னு போனாலே போதும் உங்களுக்கு. அது நீங்கள் அப்போ பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் வெட்டுற மாரி வெட்டிக்கிறேன். சரி நீ போட்டாவே கொடுத்துக்கலாம் கையில் வச்சு. இல்லையே மொத்தமாக ஓட்டி கேட்டேன். மொத்தமாக தான் வெட்டணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் வெட்டுறதுக்கு. நான் கழிச்சிட்டு வெட்டி வேணும் கேட்டேன். அதுதான் நானும் பண்ணேன். கழிச்சு தான் வெட்ட போகிறேன். ஆமாம் ஸ்லைஸ் 20 ஸ்லைஸ் தான். அதிகமாக கிடையாது. இன்னும் ஒரு 5 அளவு 5 4 அஞ்சு 20. போகிறேன் பாராய வரதில்லை. எங்க ஒரு பாராய வருது. இறக்க மாட்டேங்களா? அது யார் இறக்குவாங்க? இறக்க மாட்டேன். அப்படி தான் வரேன் இரு.
உடனே டோட்டல் கடையில் க்ளீன் பண்ணிடுறேன் முதல்ல எல்லாத்தையும். பீச்சில் அவர் வெட்டினா அவர் வெட்டின மீன் இல்லைல்ல? அதுக்கு அவ்வளோதான் மீன் காலி. புயல் வச்ச கொஞ்சம் மீன் இல்லை உனக்கு? என்னப்பா புயல் வச்ச கொஞ்சம் மீன் இல்லை. நீங்கள் போனால் தான் புயல் வச்சு போஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் நாங்கள் 4 பேர் நிற்கிறீங்களே, ஜனம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நமக்கு தெரியாது. மீன் வந்து அவ்வளோ மீன் இல்லையே. மீன் இல்லையே, எல்லாம் தூக்கி தள்ளுட்டுண்ணா. இப்போ இல்லைன்னு எவ்வளோ ஸ்பீடில் வெட்டி தெரியுது. நாங்கள் ஒன்று கூட வீடியோ எடுக்க மீன் இல்லை. மீன் வரலையே. இதே அந்த கேரை மீன் வந்து பெரிய விஷயம். அதில் கால்வாசி மீன் தான் வீடியோ தான் போயிருக்கு. என்ன மீன் உங்களுக்கு? அதான் இல்லைன்னு எப்படி சொல்லிட்டுங்க. அது அப்படி தான் என்னன்னு கேட்டுருந்தேன் உங்களுக்கு. என்ன மீன்? அப்போ மனுக்கு பார்க்கலாம். என்ன தங்கரை மீன் கணக்கு பார்க்கலாம். போட்டு கையில் வைங்க. ஓகே ஓகே, நல்லா காட்டுங்க. புது மீன் தான். பிடிங்க. 3 மணிக்கு எடுத்து வந்தாரு. இப்படி வெடிகாலில் 3 மணி. எப்படி வந்துண்ணா? 3 மணிக்கு வாங்கிட்டு வந்து என்ன இவ்வளோ ஹீட் ஆகுது? முடிஞ்சு இருக்குது. போயிட்டு வரீங்களா? கவரில் போட்டேன் கவரில் போட்டேன். புரிஞ்சல. வண்டி வாங்கி போயிடறேன். யார் வண்டி வாங்கி போயிடா? சாவி கேட்ட வந்து தவையில அதில் போட்டுக்கிறேன். யார்கிட்டயே வண்டி வாங்கி போக மாட்டான். இல்லை என் வண்டி சார் வேண்டது போக மாட்டான். என் வண்டி சர்வீஸ் போச்சு, இன்ன வரைக்கும் வரல. இப்போ எப்படி வர காலையில்? நான் 3:30 மணிக்கு அதனால எழுந்துட்டேன். எக்ஸ்ட்ராவே எழுந்து குலகுமார்ட்ட இருந்து வண்டி வாங்கி நீ மூஞ்சிக்கோள் ரெடியாடுறா. அவர் இங்கே முல்லையில் கொடுத்துருவேன். என்னை விட்டுட்டு அவனை அனுப்பிச்சு விட்டான். நேற்று எங்கள் மொத்தம் வாங்கி அவன் வண்டியா. நான் ஃபோன் பண்ண வர போகிறேன். ஓகே, அது வந்து பெரிய வீடியோலாம் பார்க்கலாட்டீங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து நார்மலாகவே இது கருப்பு சதை தான் சொல்லுவான். டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த மீனுக்கு இது முக்கியமானது. அதான் முக்கியமானது தான். அதை கூட இருங்க ஒரு நிமிஷம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது.